மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அன்னம் சமையலறை. ஃபஸ்ட்டு பிரண்டையை தொடறதுக்கு பின்னாடி நம்ம கையில் எண்ணெய் தடிக்கணும். எண்ணெய் தடவிட்டு தான் நம்ம பிரண்டையை தொடணும். இந்த மாதிரி பிச்சுக்கணும். அந்த மேல் தோலை மாத்திரம் அப்படியே எடுத்தோம்னா அந்த வீடியோவில் இருக்க மாதிரியே பார்த்து எடுத்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தடவிருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு எண்ணெயெல்லாம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க. எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மாதிரி பைல்ஸுக்கு ரொம்ப நல்லது, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரண்டையை அந்த தோல் இந்த மாதிரி உரித்த பிறகு சுடுதண்ணியை விதைன்னு சுடுதண்ணியை வச்சு அந்த சுடுதண்ணியில் தான் கை கழுவுனாங்க. அப்போ தான் அந்த நம்ம கையில் உள்ள எரிச்சல் சீக்கிரமாக போகுங்க. வீட்டிலே வளர்ந்த பிரண்டைங்க இது எல்லாத்தையும் நம்ம உரிச்சிட்டோம். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நார்மல் உளுந்து இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் சிகப்பாகட்டும். அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டு அது நல்லா வறுத்துக்கணும். ஒரு 7-8 பூண்டு போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே எல்லாம் வதங்கணும். 1 இன்ச்சு இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்டிங் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதங்கட்டும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்படியே ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுவோம். அதே கடாயில் எண்ணெய் இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே அந்த பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரண்டையோட கலர் மாறணுங்க. அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே வெளியே வரும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி இருக்குது அந்த மாதிரியே நீங்கள் செய்யணும். அப்புறம் அந்த பிரண்டையை நம்ம வறுத்து வச்சுருக்கலையும் அந்த தட்டில் போட்டுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸு புளி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரைண்ட் ஆன பிறகு தண்ணி ஊற்றி நல்லா மழைன்னு நல்லா அரைக்கணும். பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது 1 மாதத்துக்கு கூட அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் சாதத்தில் நல்லெண்ணெய் போட்டு இந்த துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெய்யில் கூட போட்டு நம்ம துவையல் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு இன்னும் அருமையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.